கைஸ், மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் அதுக்குள்ளே 4 வருஷம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ஒரு இதாகவும் இருக்குது. ஆனால் ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன முதல் தமிழ் படம், அதுவும் பெரிய ஒரு பிளாக் பஸ்டரான தமிழ் படம். ரெண்டாவது என்னன்னா, அந்த ஜேடி கேரக்டருங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ரிலேட் ஆகிக்கிற கேரக்டர், இன்க்ளூடிங் மீ. ஏன் அப்படின்னா, நம்ம தனிமையாக இருக்கும்போதும் சரி, நம்ம சோகமாக இருக்கும்போதும் சரி, வி ஆர் ஆல் ஜேடி தான். அது கண்டிப்பாக உண்மை. அது இல்லைன்னு சொல்லவே மறுக்க முடியாது யாருனாலுமே. ஸோ அந்த ஜேடி கேரக்டர் கொடுத்த டேரக்டர் லோகேஷ் அவங்களுக்கும், அதுக்கு வேறு லெவலில் மியூசிக் பண்ண டேரக்டர் மியூசிக் டேரக்டர் அனிருத்துக்கும், ப்ளஸ் ப்ரொடியூஸ் பண்ண எக்ஸ்பி ஃபிலிம் கிரியேட்டர்ஸ் அண்ட் சன்ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ்க்கு வந்து என்னோட பெரிய பெரிய நன்றின்னு சொல்லலாம். ஃப்யூச்சரில் ஜேடி கேரக்டர் தளபதி பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு எனக்கு தெரியல. பட் தளபதி படங்கள்லேயே அந்த ஜேடிங்கிறது சம்வாட் க்ளோஸ் டு ஆல் ஆஃப் அஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் எஸ் மாஸ்டர். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில, மற்றவங்களுக்கு எப்படி தெரியல. பட் அஸ் அ தளபதி ஃபேனாக அந்த படம் நமக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான படம். ஏன்னா ஆஃப்டர் வெரி லாங் டைம் நம்ம தளபதி படங்களை வந்து நம்ம பார்த்தோம். ஏன்னா தளபதியோட மெயின் டாப்பாக இருக்கிற காரணமே அவரோட கன்சிஸ்டன்சி தான். ஏன்னா எப்போவுமே சொன்ன டேட்டுக்கு ப்ராப்பராக படம் வந்துடும். பட் மாஸ்டர் வந்து இந்த கோவிட்னால கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்து வேறு லெவலில் சம்பவம் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இந்த டிஷர்ட் வந்து நான் மாஸ்டர் FDFSக்கு போட்டு போனேன். அப்புறம் வந்து இன்றைக்கி தான் திருப்பி நான் வந்து போடுறேன் ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கருத்துக்கள்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். மாஸ்டர் படம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்பெஷலான ஒரு படம்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு போங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.